கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சாரோனின் தரிசனம் டிவி மூலமாக என்னுடைய பெயர் மோசஸ் பொன்ராஜ். கர்த்தர் ஜெப வீட்டிலிருந்து உங்களுக்கு நான் தேவ செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பிலே இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு குறிப்பான வேத பகுதி எதை குறித்தது என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் ஏன் கீழ்ப்படிய வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது எவ்வளவு அவசியம் என்று கூட சொல்லலாம். சில வசனங்களோடு நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். முதலாவதாக பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனிப்போம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆங்கிலத்தில் இப்படி வந்திருக்குது, and being found in appearance as a man, he humbled himself and became obedient to death, even death on a cross. இதில் என்ன கவனிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு தம்மை கீழ்ப்படுத்தினார் அப்படின்னு சொன்னால், மரணத்துக்கு கீழ்ப்படுத்தினார். மரணத்துக்கு எதுக்கு கீழ்ப்படுத்தினார் அப்படின்னு ஒரு காரணம் கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு காரணம், மரணத்தை ஜெயிக்கும்படிக்கு அவர் மரணத்துக்கு கீழ்ப்படிந்தவராய் தேவனுடைய வார்த்தையின்படி பாவத்தை ஜெயிக்கவும் பாவ மன்னிப்பை கொடுக்கவும் இந்த மனுகுலத்தை பாவத்திலிருந்து ரட்சிக்கவும் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாகவும் அவர் நமக்காக மரணத்தை ஜெயிக்கும்படிக்கு மரணத்துக்கு கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். இப்போ இயேசு கிறிஸ்து இங்கே கீழ்ப்படிந்தார் அப்படின்னு நான் சொல்லும்போது, நம்ம கீழ்ப்படிதல் ஏன் முக்கியம் அப்படின்றத காமிக்கும் போது ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, மனுஷனை கடவுள் உண்டாக்கும் போது எங்கிருந்து உண்டாக்குனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதாம்ல இருந்து உண்டாக்குனார். ஒரு மனுஷனை தேவன் மண்ணில இருந்து உண்டாக்குனார். மண்ணில இருந்து உண்டாக்கும் போது அவனை எப்படி உண்டாக்குனார்? தம்முடைய சாயலாக தன்னுடைய குணாதிசயங்களை கொண்டவனாய் அவனை உண்டாக்குனார். உண்டாக்கி இருக்கும்போது அந்த மனுஷன் செய்த முதல் பாவம் இந்த பூமியிலே மனுஷன் மூலமாய் வெளிப்படப்பட்ட முதல் பாவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழ்ப்படியாமை. அவன் கீழ்ப்படியாமை நிமித்தம் தான் தேவ கோபாக்கினைக்குள் ஆகும்படிக்கு அது ஒரு பாவமாக தேவனுடைய பார்வையில் பார்க்கப்பட்டது. அப்போ கீழ்ப்படியாமை தான் முதலாவது பாவம். அந்த கீழ்ப்படியாமை அப்படின்ற ஒரு விஷயத்துல ஆதாம் மூலமாய் வந்த கீழ்ப்படியாமையை இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு கீழ்ப்படிந்தவராய் தேவனுடைய வார்த்தைக்கு முழுவதும் கீழ்ப்படிந்தவராய் அந்த கீழ்ப்படியாமையின் எல்லா ஆக்கினையிலிருந்தும் நம்மை விடுவிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தி அவர் எல்லாவற்றுக்கும் நமக்கு உதாரணமா இருக்கிறார். இப்போ 2 பேரை உங்களுக்கு எக்ஸாம்பிளா காண்பிக்கிறேன். முதல்ல ஆதாம்ன்ற ஒரு மனுஷனை தேவன் கீழ்ப்படியாமைக்கு ஒரு உதாரணம் போல என்ன பண்ணியிருக்காரு, காண்பித்திருக்காரு. 2வது மனுஷன் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அந்த 2வது மனுஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து. அவர் எல்லாவற்றிலும் பிதாவின் சித்தத்தை செய்யும்படிக்கு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார். இப்போ இந்த 2 பேரை தாண்டி இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த இடத்துல நின்று பாக்குறீங்க. ஆதாம் இருக்கிறாரு, பிதாவாகிய தேவன் இருக்காரு, அதாவது இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் இன்னைக்கு நாம இருக்கிறோம். இதுக்கு நடுவுல பார்க்கும்போது ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனான், இயேசு கிறிஸ்து முழுவதுமாய் கீழ்ப்படிந்தார். இன்னைக்கு நம்ம அவரை கவனிக்கும் போது நம்ம ஒரு முடிவு பண்ண போறோம், நம்ம ஆதாம போல வாழ போறோமா இல்ல இயேசு கிறிஸ்துவ போல வாழ போறோமா? ஆதாம போல வாழ்ந்ததுனால என்ன நடக்குதோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஏற்கனவே பாவத்துல மரித்தது நிமித்தம் நாம் பிறக்கும் போது ஆதாமுடைய உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய சுபாவங்கள் கொண்டவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள மறுபடி பிறக்கும் போது புது சிருஷ்டி ஆகும்போது நமக்கு தேவன் கீழ்ப்படிதலை தந்திருக்கிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இங்க இவர் எதை குறித்து சொல்றாருன்னா, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் ரொம்ப உத்தமம், அதுதான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. அப்ப தேவனுக்கு பிரியமா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. இங்க இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையிலிருந்து உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது
யோவான் 14:15, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உண்மையிலேயே நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்கன்னா, கடவுளை நேசிக்கிறீங்கன்னா, ஒரு விஷயத்தின் மூலமா நீங்க அவரை நேசிக்கிறத வெளிப்படுத்தலாம். அது எப்படின்னா, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது. இயேசு கிறிஸ்து இங்க மட்டும் சொல்லி இல்லை, இன்னொரு இடத்துலயும் இதே வார்த்தையை குறித்த ஒரு விளக்கம் உண்டாகிறது. 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நாம் நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அப்ப தேவன் இயேசு கிறிஸ்து நம் மீது அன்பாயிருக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் யூ, இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்லாம் நம்ம சொல்றோம்ல. இப்ப நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்க, இல்ல நான் இயேசுவை நேசிக்கிறேன்னா நான் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது. அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் உண்டாகுது அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி, அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியலன்னா என்ன காரியம், நம்ம எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இந்த பூமியில வாழ்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 6வது அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 49ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி வருது. அந்த வேத பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்க யாருக்கு ஒப்பா இருப்பாங்க? 48, ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் வந்து வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, மண்ணின் மேல் கட்டின ஒரு வீட்டுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இங்க ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுடைய சிந்தனைக்கு நான் கொண்டு வருகிறேன். என்ன அப்படின்னா, ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, அவன் தவறினான், அதன் மூலம் பாவம் உண்டானது. ஆதாமின் நிமித்தம் நாம் எல்லோரும் பாவிகளானோம். இப்ப கிறிஸ்து தேவனுடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் கீழ்ப்படிந்தார், நாம் எல்லோரும் நீதிக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நமக்கு 2 முன்மாதிரிகள் இருக்கிறாங்க. நம்ம முன்னாடி இருக்கிற யாரை பின்பற்ற போறோம்னா, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாத ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னு கேட்டீங்கன்னா, ஆதாமுக்குள் நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. ஆதாமுக்குள் வாழ்கிறது என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அது மண் மேட்டின் மேல் கட்டப்பட்ட ஒரு வார்த்தையா இருக்கிறது. அத இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னார்ல, அந்த வார்த்தையை அவர் எப்படி நிறைவேற்றினார் என்பதை மட்டும் நான் உங்களுக்கு காண்பித்து சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் 15வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோவான் 15வது அதிகாரம் 10வது வசனம். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நல்லா கவனிங்க. பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இப்போ இயேசு கிறிஸ்து இங்க ஒண்ணு காண்பிக்கிறார். என்னன்னா, அவர் பிதாவின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தவராய் பிதாவின் அன்பிலே நிலைத்திருந்தார். அதே போல நம்மையும் அவர் அழைக்கிறார், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் அவருடைய அன்பிலே நிலைத்து நிற்கும்படிக்கு. அப்படி நாம நிலைத்து நிற்கும் போது நமக்கு வருகிற ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், இந்த உலகம் தரக்கூடாத சந்தோஷம். இந்த உலகம் தரக்கூடாத சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்திய ஜீவன், சமாதானம், அப்புறம் நிரந்தரமான தேவனோடு வாழக்கூடிய ஒரு உறவு. இது எல்லாம் என்ன உண்டாகுதுன்னா, உலகம் தரக்கூடாத சமாதானம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியில நம்ம வாழ்கிற நாட்கள் பரலோகத்திலே நாம் வாழப்போகிற நாட்களோடு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நீர்க்குமிழி போல. ஒரு நீர்க்குமிழி அப்படின்னு கேட்டா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு செகண்ட்ல முடிந்து போற ஒரு காரியமா இருக்குது. ஆனா அதுக்கப்புறம் இந்த பரலோக வாழ்க்கைன்றது நிரந்தரமா இருக்க போகிற ஒரு காலம். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு கடிகாரத்துல எத்தனை செகண்ட் அந்த முள் நகருதோ, ஒரு செகண்ட் நகருதுல அதுதான் நம்மளுடைய இப்ப இருக்கிற தற்காலிக ஒரு வாழ்க்கையா இருக்குது. ஆனா இந்த வாழ்க்கையில நம்ம கவனமா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து
கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் அதன் மூலம் வரப்போகிற மகிமையும் மேன்மையும் நித்தியமானதாய் இருக்கிறது. அப்போ இங்க நான் உங்களுக்கு காண்பித்த இந்த வார்த்தைகள் இருந்துதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் தேவனுக்கு பிரியமானது. கர்த்தருடைய வார்த்தை விலையேற பெற்றதா இருக்கிறது. உபாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனம். உபாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. இத கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை குறித்து பேசுவது, இதை குறித்து ஆலோசிப்பது, பிள்ளைகள் மத்தியிலும் உங்கள் குடும்பங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை குறித்து கேட்பது மாத்திரமல்ல, பேசுவது. விசுவாசம் கேள்வினால் வருது. நமக்குள்ள அந்த விசுவாசம் வந்துச்சுன்னா அதோட நம்ம நிறுத்திடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நாம் கொண்டு செல்வது தான் நமக்கு ஆசீர்வாதம். அப்ப இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களா இருக்கிற உங்கள் யாவருக்கும் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்திருக்கிறது. ஆதாம் கீழ்ப்படியாமையின் நிமித்தம் நம் பாவிகளானோம். இன்றைக்கு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் நிமித்தம் நம் ஆசீர்வாதத்துக்குள், நம் ரட்சிப்புக்குள், தேவ நீதிக்குள் நடத்தப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாதபடிக்கு உங்களுடைய இருதயத்தை என்ன தடை இருந்தாலும், உங்க வாழ்க்கையில என்ன போராட்டம் இருந்தாலும் சரி, உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, நன்றி தேவனே, நன்றி ராஜா. இந்த நாளுக்காகவும் இந்த நேரத்துக்காகவும் நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, சாரோனின் தரிசனம் டிவி மூலமாக இன்றைக்கு உங்களுடைய ஜனங்களோடு நீர் சந்திக்க செய்திருக்க கிருபைக்கு நன்றி. கர்த்தருடைய வார்த்தை விலையேற பெற்றதா இருக்கிறது. பொன் வெள்ளியை காற்றிலும் அது விலையேற பெற்றதா இருக்கிறது. இந்த வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் கேட்ட வார்த்தையின்படி நடக்கிறவர்களாகவும் செவி கொடுத்து அதற்கு ஆண்டவரே முன்பதாக யோசுவா 1:8 சொல்லப்பட்டது போல இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் இதிலே தியானமாய் இருக்கும்படிக்கு நீ இதிலே கவனமாய் இரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே நாங்கள் அன்று கவனமாய் இருக்கவும், இந்த வார்த்தை அன்று எங்களை விட்டு விலகாதபடிக்கு, தூரம் செல்லாதபடிக்கு இதிலே நாங்கள் அன்றே எப்பொழுதும் தியானமாய் இருக்கவும், சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் ஆண்டவரின் நீர்க்கால்களில் ஓரம் நடப்பட்டவர்களாய் வார்த்தையிலே நாங்கள் அஸ்திவாரம் போடப்பட்டவர்களாய் இவர்கள் ஒவ்வொருவரும் இருக்கவும், தொடர்ந்து பிள்ளைகள் கர்த்தருக்குள் வழி நடத்தப்படவும், கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே கொடுக்கிற ஞானம், அதுல இருக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடு, அதுல இருக்கக்கூடிய ஒரு புத்திமதி, அதுல இருக்கக்கூடிய ஒரு வழிநடத்துதல் இந்த பூமியிலே ஆண்டவர் எந்த ஒரு மனுஷனுடைய வார்த்தையும் இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு வழி நடத்தட்டும். இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்குள்ள வழி நடத்தட்டும். ஆசீர்வாதிங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று தேவன் சொன்னார், என்று இயேசு சொன்னார், என்று தேவன் சொன்னார், என்று இயேசு சொன்னார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய்.